இந்த கொட்டிவாக்கம் மக்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. குறிப்பா சொல்ல போனா மீனவ சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, ஆண்களும் வந்திருக்கோம். நான் முறைப்படி மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரிய 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 தலைவர்கள் எல்லாரும் பேரையும் எடுத்துட்டு என்னோட பேச்சை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்கு பதிலா எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லாம விஷயத்துக்கு வரேன். இன்னைக்கு உறுப்பினர்கள் சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி நாடு முழுவதிலும் பாரதிய ஜனதா கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்கு மக்கள் கிட்ட போய் வந்து எங்க கட்சியில சேருங்க, எங்க கட்சியில இருக்கிறதுனால என்ன நடக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து பேசுறோம். அந்த கனெக்ஷன்ல தான் இப்ப வந்திருக்கிறேன் நான். அதனால மேடையில இருக்கக்கூடிய இந்த ஏரியால இருக்கக்கூடிய தெற்கு சென்னையில இருக்கக்கூடிய கிழக்கு சென்னையில இருக்கக்கூடிய எங்க கட்சி தலைவர்கள் எல்லாரும் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நான் சில பொதுப்படையா இருக்கக்கூடிய விஷயங்களும், நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மிகப்பெரிய கட்சினா என்னங்க? மக்கள் அந்த கட்சியில பெரிய கட்சி. கட்சினா பெரிய அது இல்லைங்க கட்டடம். அது கட்சி அது இல்லை. கட்சிக்கு கட்டடம் தேவை, கட்டுவோம். ஊர் ஊரா கிராம கிராமமா கட்டுவோம். ஆனா அந்த கட்சியில கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகுது. நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி, நாட்டிலேயே பெரிய கட்சின்னு ஏன் சொல்றோங்க? நாடு முழுவதும் எந்த குலம், எந்த ஜாதி, எந்த மதம், சிறியவர்கள் பெரியவர்கள், தாழ்ந்தவர்கள் உயர்ந்தவர்கள், இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி. முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி. அதனால இந்த கட்சி பெரிய கட்சி. எண்ணிக்கையிலையும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம். மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசுல ஆட்சி அமைச்சாலும், தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைப்போம். இங்க முயற்சி கிட்டத்தட்ட 4, 5, 6 வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும். ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சீட்டு கூட வரல, அதை மறுக்க முடியுமா? மக்கள் பாக்குறாங்க. ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன? மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம், பழகுறோம், அரசுல ஆட்சியில பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்க. நாங்க பவர்ல இருந்துகிட்டு மோடி ஐயாவோ இல்ல எங்க மாநிலங்கள் எங்கெங்க நம்ம ஆட்சியில இருக்கோமோ அங்கெல்லாம் குடும்பத்துக்கு தான், எங்க பொண்ணுக்கு தான், எங்க மாப்பிள்ளைக்கு தான், எங்க பிள்ளைக்கு தான் நாங்க பண்றது. எங்க கட்சியில எப்பொழுதும் இல்ல. கட்சியை வளர்ப்போம். கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனையும் வளர்ப்போம். அவங்க கிட்ட இருக்கிறதுனால தலைவரா வரக்கூடிய அந்த தருணத்தை கூட ஊக்குவிப்போம். அதனால அந்த கட்சியில இவங்கதான் தலைவர் ஆவங்களா, அவங்கதான் அவங்களா, இல்ல சில குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களா, அதெல்லாம் இருக்காது. யாரு வேணாலும் கட்சியில பெரிய இடத்துக்கு வரலாம். அந்த மாதிரிப்பட்ட கட்சியில இன்னைக்கு நீங்கள் உறுப்பினரா சேரணும்னு வந்து கை கூப்பி உங்க எல்லாரையும் கேட்டு உறுப்பினர் ஆக்கிறதுக்கு வந்திருக்கோம். மீனவர்கள் இருக்கக்கூடிய ஒரு குப்பத்துக்கு வந்திருக்கோம். மீனவர்களை, அந்த சமுதாயத்தை நாடு முழுவதிலும் எப்படி நம்ம இன்னும் பலவிதமான திட்டங்களை எடுத்துக்கொண்டு சென்று அவர்கள் முன்னேற்றத்துக்கு உழைக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், அமைச்சரவை எத்தனையோ இருக்கு மத்திய அரசுல. விவசாயிகளுக்கு ஒரு அமைச்சரவை, பின்தங்கிய வகுப்பினருக்கு சேர்க்கிறதுக்கு ஒரு அமைச்சரவை, இல்ல டிஃபென்ஸ், நாட்டுல தற்காப்புக்கு, இல்ல டிஃபென்ஸ் நம்ம நாட்டையே காப்பாற்றணும்ன்றதுக்கு இருக்கிறதுக்கூடிய டிஃபென்ஸ்க்கு ஒரு அமைச்சரவை. அப்படியா இருக்கும்போது மீனவர்களுக்குன்னு ஒரு தமிழ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்தினது மோடி ஐயா.
டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிஷரிஸ் எடுத்துட்டு வந்தது நம்ம தான். அதுல எத்தனையோ திட்டங்கள் கொண்டு மீனவர்களுக்கு இன்னும் நல்ல முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் வழிவகுக்கணும் அப்படின்னு திட்டங்கள் போட்டார். அதுல உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கும் அதுல நான் தீவிரமா எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு டெய்லி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா விசாரிக்கிறேன். விவசாயிகளுக்கு கடன் ரொம்பவே குறைச்ச வட்டிக்கு கடன் கொடுக்க, விதை விதைக்கும் அந்த காலத்திலேயே லோன், டேர்ம் லோனா கொடுப்பாங்க, குறைச்சலா கொடுப்பாங்க. அதுக்கு லோன் கொடுக்கணும், இவர் விவசாயி தான் அப்படின்னு எப்படி ஒவ்வொரு விவசாயி கையிலையும் கொடுப்பாங்க. அவர் அந்த கார்டு எடுத்துட்டு போய் பேங்க்ல கொடுத்தா அவங்களுக்கு அந்த, அதை தவிர அவங்களுக்கு எல்லா விதமான ஃபர்டிலைசருக்கு சப்சிடி கொடுக்குறோம். நீங்க போய் ஒரு உரம் வாங்கணும்னா அதுக்கு விலை குறைச்சு கொடுக்கறதுக்கான கிரெடிட் கார்டை வச்சுட்டு அவர் போய் உரம் கடை விற்கிற கடையில போய் உரத்தை வாங்கிக்கலாம். 300 ரூபா ஒரு மூட்டை உரம் வாங்கணும்னா இன்னைக்கு தேதிக்கு விலைன்னா, நம்ம இறக்குமதி பண்றோம் அந்த நாட்டுல உரம், நம்மளுக்கு உரம் உற்பத்தி பண்றதுக்கான அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த உரம் இன்னைக்கு கொஞ்சம் ரேட்டு குறைச்சலா இருக்கலாமே தவிர, கோவிடுக்கு அப்புறம் 3000 ரூபா ஒரு மூட்டை ஆயிடுச்சு. 3000 ரூபா ஒரு மூட்டையா இருக்கும்போது நம்ம மார்க்கெட்ல விவசாயிக்கு 300 ரூபாய்க்கு விற்கிறோம் அந்த அதே மூட்டை உரத்தை. மோடி ஐயா அப்பவே சொன்னார், நம்மளுக்கு உணவளிக்கும் விவசாயிக்கு அன்னதாத்தா அப்படின்னு நம்ம சாப்பிடுற அந்த உணவை கொடுக்கக்கூடிய விவசாயிக்கு அந்த விலையை அவங்களுக்கு போடக்கூடாது, எப்போதும் கொடுத்த அதே 300 ரூபா மூட்டைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னாரு. இப்படியாக அந்த கிசான் கிரெடிட் கார்டு கையில இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த சலுகைகள்லாம் அரசின் மூலமா கிடைக்குது. ஒரு முறை என்ன அழைச்சி பெரிய பிரதமர் ஐயா கேட்டாரு, ஏன் மீனவர்களுக்கு இந்த அதிகாரம் நம்ம கொடுக்க கூடாது? விவசாயி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்மளுக்கு மீனவர்கள். அதனால கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு கொடுக்கறதுல மீனவரும் கடல் விவசாயி, கடல்ல மீனை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு வரவ உற்பத்தி பண்றாரோ அதே மாதிரி விவசாயி தான் கடல்ல இருந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க, அவங்களும் கடல் விவசாயின்ற அர்த்தம் மீனவ விவசாயிகளுக்கும் சேரும் அப்படின்னு இன்னைக்கு அந்த கிசான் ஃபிஷர்மேனுக்கும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கடன் வாங்கணும்னா உங்களுக்கும் இலவசமா, அதாவது கொஞ்சம் சலுகையோட லோன் கிடைக்கும். நீங்களும் ஒரு தொழில் பண்ணா அதுக்கும் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சலுகையும் உங்களுக்கும் கிடைக்கும். மீன் பொருட்களை ஆண்கள் மீனவர்கள் கடலுக்கு போறாங்க, எடுத்துட்டு வராங்க, வேட்டைக்கு போய் தெலுங்குல வேட்டைன்னுவாங்க, கடல்ல இருந்து எடுத்துட்டு வராங்க மீன். அந்த மீனை காய வச்சு சின்ன சின்ன லோன்ஸ் கொடுக்க முடியுமா? அவங்க அந்த பொருளை சரியா பேக் பண்ணி வெளியில மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனோம்னா எப்படி? அதுக்கும் ஒரு திட்டம் போடுங்க. அதனால ஆண்களோ பெண்களோ FPO, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூஸ், அவங்க உற்பத்தி பண்ற பொருளை வித்து அதுல இருந்து ஆதாயம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு குடும்பத்தை அமைங்க. நார்மலா கோஆபரேட்டிவ்வாங்க. கோஆபரேட்டிவ் அவ்வளவா கிடைக்கிற மாதிரி தோணலையே, அதனால இது வேற ஒரு விதமா பண்ணுங்கன்னு. நல்ல போறவரும் ஒரு விவசாயி தான் அப்படிங்கும் போது அது அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைஸ் இன்னைக்கு பண்ணுங்க. பெண்கள், மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழு, மீனவர் குடும்பத்தை சேர்ந்த பெண்களோட இந்த மாதிரி குழுத்துக்கு தேவையான பணம் கொடுங்க. அவங்க தொழில பண்ணிக்கிட்டோம், இல்ல இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பேங்க் மூலமா கடன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள
இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.